அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று காலை வஃபாத்தான பேருவலை ஜாமியா நொதைமியா கலாபீடத்தின் பணிப்பாளர் கலாநிதி எம் ஷுக்ரி குறித்தான நினைவு குறிப்பு. கலாநிதி ஷுக்ரி மாத்தறை மாவட்டத்தில் பிறந்தார். மாத்தறை மாவட்டத்தின் தாருல் உலூம் இஸ்லாமிய பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்று பிறகு புனித தோமஸ் கல்லூரியிலும் அடுத்து கொழும்பு ஜாஹிராவிலும் கல்வி கற்றார். தனது பட்டப்படிப்பை பேராதனை பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக முடித்துவிட்டு ஐக்கிய இராச்சியத்தில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் ஒன்றில் மேற்கத்தைய சிந்தனையாளர் ஒருவரின் மேற்பார்வையில் சூஃபித்துவம் சார்ந்த ஒரு துறையில் சிறப்பாக நிறைவேற்றுகிறார். கலாநிதி ஷுக்ரி அமைதியான, ஆர்ப்பாட்டம் இல்லாத, அடக்கமான ஆளுமை. புன்முறுவல் எப்பொழுதும் அவரது வதனத்தில் தெரித்து கொண்டே இருக்கும். அவரது நடையும் உடையும் எளிமையானதாக காணப்படும். அவர் எப்போதும் வகுப்பில் கூறுவது போல, நான் கலாநிதி பட்ட கற்கையை முடித்து நாடு திரும்பும் போது எனது மேற்பார்வையாளர் மொண்டகோமரி என்னை அழைத்து சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்துவிட்டு என்னை பார்த்து சொன்ன அறிவுரை இதுதான்: ஷுக்ரி, இப்போது தான் நீங்கள் கல்வி பயணத்தின் ஆரம்பத்தில் உள்ளீர்கள். இன்னும் நிறைய பயணிக்க வேண்டிய தேவையுள்ளது என்று கூறியதை அவர் எப்பொழுதும் வகுப்பில் நினைவு கூர்வார். அறிவை தேடுகின்ற மாணவன் எப்பொழுதும் அதில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற செய்திதான் அந்த நினைவில் எப்பொழுதும் நிழலாடி கொண்டிருக்கும். குறைகுடங்களாக இருந்து கொண்டு பெருமை அடிக்கும் சிறுபிள்ளைத்தனமான மனிதர்களை விட்டும் எவ்வளவு தொலை தூரத்தில் உள்ளார்கள் இத்தகைய மாபெரும் ஆளுமைகள், மாமனிதர்கள். எப்போதும் அவர் வகுப்பறையில் கூறுவது போல, தன்னில் தாக்கத்தை ஏற்படுத்திய வெவ்வேறு தளங்களில் நிபுணத்துவம் கொண்ட 3 மாமனிதர்கள் இருக்கின்றார்கள்: டாக்டர் A.M.A. அசீஸ், ப்ரொஃபஸர் S.A. இமாம், ப்ரொஃபஸர் மொண்டகோமரி. இந்த 3 மாமனிதர்களும் 3 தளங்களில் நின்று தன்னில் தாக்கம் செலுத்தி தன்னை வடிவமைத்து செதுக்கிய சிற்பிகளாவர் என்று வகுப்பில் கூறுவார். கலாநிதி ஷுக்ரி 20ஆம் நூற்றாண்டின் பிற்கூறுகளிலும் 21ஆம் நூற்றாண்டின் முதல் காலாண்டிலும் இலங்கை சமூகம் கண்ட மிக பெரும் ஆளுமை, அபூர்வ அரிய ஆளுமை. சகோதர சிங்கள தமிழ் புத்திஜீவிகளுக்கு மத்தியில் நன்கு அறியப்பட்டவர். தனது மும்மொழி நிபுணத்துவத்தின் அடியாக தனது எழுத்தாலும் பேச்சாலும் சிந்தனையாலும் போராடிய ஒரு மனிதர். தேசிய சர்வதேச மாநாடுகளில் சிறப்புரையாற்றியும் சிறப்பு ஆய்வுக் கட்டுரைகள் முன்வைத்தும் தனது அறிவு பங்களிப்பை ஆற்றியவர். மிக நீண்ட காலமாக இலங்கை கல்வி அமைச்சின் இஸ்லாம் பாட கலை திட்டத்தில் முதிர்ந்த எழுத்தாளராக, ஆலோசகராக இருந்து நெறிப்படுத்தி வழிப்படுத்தியவர். இலங்கை முஸ்லிம்கள் குறித்தும் அவர்களது சிந்தனை தளத்தில் மாற்றம் நிகழ்த்த வேண்டும் என்பது குறித்தும் அதிகம் சிந்தித்தவர். தேசிய சர்வதேச ரீதியில் உலக புகழ்பெற்ற பலரையும் சந்தித்து அனுபவம் பெற்றவர். அறிவு தேடலில் தீராத தாகம் கொண்டவர். அவர்களது சுனைகளிலிருந்து பருகியவர். தனது 80வது வயதுகளில் மரணிக்கும் வரைக்கும் வாசிப்புடன், தேடலுடன், எழுத்துடன், ஆய்வுடன் தனது வாழ்வை கழித்தவர். மொத்தத்தில் இந்த சமூகத்தின் விடிவுக்காக, சிந்தனை மாற்றத்துக்காக தனது பேனாமுனையால், உரைகளால் பாடுபட்டவர், போராடியவர். அன்னார் குறித்து பேசவும் எழுதவும் பகிரவும் நினைவு கூறவும் ஏராளமான பக்கங்கள் எமக்கு முன்னால் உள்ளன. அவரது வாழ்வும் பணிகளும் பங்களிப்பும் அவருக்குள்ளிருந்த பன்முக ஆளுமை குறித்தும் கட்டுக்கட்டாக எழுதி தீர்க்கலாம், பேனாமை முடியும் வரை. அந்த அளவு ஆற்றல் மிக்க ஆளுமை. இலங்கை மண் ஈன்றெடுத்த முத்து, ஈடு செய்ய முடியாத சொத்து. இவரது கல்வி வாழ்வினை அடுத்து புகழ்பெற்ற மாணிக்க வியாபாரி மர்ஹூம் நலீம் ஹாஜியாருடனான சந்திப்பு நிகழ்கிறது. சந்திப்பை அடுத்து மிக பெரும் திருப்பம் அவரது வாழ்வில் ஏற்பட்டு விடுகிறது. மேற்குலகில் மிக அரிதான துறையொன்றில் உலக புகழ்மிகு அறிஞர் ஒன்றின் மேற்பார்வையில் கலாநிதி பட்டம் பெற்ற மாபெரும் புத்திஜீவியான கலாநிதி ஷுக்ரி தனது அத்துணை திறன்களையும் ஆற்றல்களையும், தனக்கு முன்னால் வந்து குவிந்த பட்டம் பதவிகளையும் துச்சமென மதித்து நலீம் ஹாஜியாரின் தூய்மையான உயர்ந்த குறிக்கோளுக்கு செவிசாய்த்து இணங்கி உலகக் கல்வி, மார்க்க கல்வி என்று அறிவை கூறு போடாமல் இரண்டையும் உள்ளூர ஒருங்கிணைத்து
இரண்டையும் உள்ளூர ஒருங்கிணைத்த முறையில் பேருவளையில் ஆரம்பிக்கப்பட உள்ள ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனத்தை நலீம் ஹாஜியாருடன் இணைந்து சுமக்க வழிநடாத்த முன்வருகிறார். அவர் அன்று வேறொரு முடிவை தீர்க்கமாக முடிவெடுத்திருந்தால் அவரது திறமைக்கு தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் அவரை காசு கொடுத்து விலை பேசி எடுக்கவும் பலரும் காத்திருந்தனர். ஆனால் அவர் இலங்கை சூழலை தெரிவு செய்தார். இலங்கை முஸ்லிம்களின் மறுமலர்ச்சிக்கு பாடுபடுவதை உழைப்பதை பெருமனங்கொண்டு ஏற்றுக்கொண்டு நலீம் ஹாஜியாருக்கு ஒத்துழைத்தார். இருவரது பயணத்துக்கும் அல்லாஹு தாலா கடைசி வரை உறுதுணையாக நிற்கிறான், இனியும் நிற்பான் இன்ஷா அல்லாஹ். இது குறித்து அறிவு தந்தை மர்ஹூம் நலீம் ஹாஜியார் குறிப்பிடுகையில், நான் நலீமியாவுக்கு டாக்டர் ஷுக்ரியை பெற்றுக்கொண்டது மனித உதவியால் அல்ல. நான் பல தடவைகள் கஅபாவை சுற்றி சுற்றி இறைவனிடம் கேட்டேன். எனக்கு மனிதன் உதவி செய்யவில்லை, அல்லாஹ் உதவி செய்தான். டாக்டர் ஷுக்ரியின் பாரத்துக்கு தங்கத்தை நிறுத்தி தந்தாலும் நான் டாக்டர் ஷுக்ரியை ஜாகிராவுக்கு தரமாட்டேன் என்று பகிரங்கமாக ஆணித்தரமாக கூறுகிறார். அந்தளவு பயனுள்ள மனிதர் குறித்து கலாநிதி டாக்டர் ஷுக்ரி குறித்து நன்றாகவே அறிந்து வைத்திருக்கின்றார். அறிவு தந்தை நலீம் ஹாஜியாருடன் இணைந்து நலிமியா இஸ்லாமிய கலாபீடத்தை நிறுவுவதிலும் நிர்வகிப்பதிலும் அறிவு பணியாற்றுவதிலும் முனைப்புடன் ஈடுபாடு காட்டினார். மேற்குலகின் சிந்தனைகளில் ஆய்வு மரபுகளில் பரிச்சயமான நிலையில் இலங்கையில் பாரம்பரிய சிந்தனை மரபு வேரூன்றி உயிர் வாழும் நிலையில் உள்ள ஓர் இஸ்லாமிய ஊரில் இத்தகைய ஒரு நிறுவனம் உருவாக்கப்படுவது என்பது அன்றைய சூழலில் மிகுந்த சலசலப்பையும் சவாலையும் தோற்றுவித்திருக்க வேண்டும். இவை அனைத்தையும் தாண்டி உடன் வந்த சவால்களையும் மிகைத்து அல்லாவின் உதவியாலும் நலீம் ஹாஜியாரின் துணிச்சலாலும் மிக பெரும் கனவாலும் கலாநிதி ஷுக்ரியின் அர்ப்பணத்தாலும் பேருவளை ஜாமியா நொதைமியா கலாபீடம் உதயமாகின்றது. இலங்கையில் நடுநிலை இஸ்லாமிய சிந்தனையை முன்வைப்பதில் கலாநிதி ஷுக்ரியின் தலைமையில் இயங்கிய நலிமியா கலாபீடம் காலப்போக்கில் காத்திரமான மாற்றங்களை கண்டது என்றே கூற வேண்டும். அவரது அர்த்தாளம் மிக்க உரைகளும் கருத்தாளம் மிக்க எழுத்துக்களும் இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் அழியாத தடம் பதித்துள்ளது. 1978 ஆண்டு முதல் இன்று வரை வெளியாகும் காலாண்டு ஆய்வு சஞ்சிகையான இஸ்லாமிய சிந்தனை இதழில் அவரது எழுத்தின் பரந்துபட்ட வீச்சலையும் அதன் வீரியத்தையும் புலமைத்துவத்தையும் கண்டுகொள்ளலாம். படிப்படியாக நலிமியாவின் வளர்ச்சி மற்றும் அதன் அறிவு பங்களிப்பு போன்றவற்றின் மூலம் அதன் தரத்தை உயர்த்துவதிலும் பாடுபட்டார். நலிமியாவை சர்வதேச தரத்துக்கு கொண்டு வர அயராது உழைத்தார். அந்த இலக்கை அடைந்து கொண்டார். மரணிக்கும் வரை அதற்காகவே அவர் சிந்தித்தார், பாடுபட்டார், செயற்பட்டார். 7 வருடங்கள் நலிமியா வளாகத்தில் அவரிடம் கற்றுக்கொண்ட பெருத்த அனுபவம் எனக்கு இருந்தாலும் அவர் மீதான மதிப்பும் ஈடுபாடும் நலிமியாவை அறிவதற்கு முன், அங்கு நுழைந்து கற்பதற்கு முன் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையூடாக ஏற்பட்டது. பல்வேறு இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில் அவரது சுவை தெறிக்கும் தமிழ் மொழி செழுமையும் உச்சரிப்பும் மிக்க உரையும் அவருக்கு ஆங்கிலமே தெரியாதோ என்று சிந்திக்க வைக்கும். மறுபக்கம் அவர் ஆங்கிலத்தில் பேச முற்பட்டால் தமிழின் ஓர் அரிச்சுவடி எழுத்துக்கூட அறிந்திருக்க மாட்டாரா என்று எண்ணும் அளவு ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார். அரபு மொழியிலும் அவர் அலாதியான பிரியம் கொண்டவர். எழுதுவதிலும் பேசுவதிலும் அரபு மொழியின் மூலங்களை முதுசங்களை குடைந்து ஆய்வு செய்வதிலும் அவருக்கு இருக்கின்ற அனுபவம் பழுத்தது. நலிமியாவிலிருந்து பட்டம் பெற்று வெளியேறி சில வருடங்கள் மாத்திரையில் இருக்கும் சந்தர்ப்பம் வாய்த்தது. அப்போதெல்லாம் டாக்டர் ஷுக்ரியை அடிக்கடி சந்திக்கும் அரிய வாய்ப்பு கிட்டும். ஓரிரு நிமிடங்கள் சந்திப்பு நீடித்தாலும் அதைவிடவும் சந்திப்பு நிகழ்ந்த பேசிய பெருமிதம் தலைமுறை கடந்தும் என்னுள் நிலைத்திருக்கின்றது. இது போன்ற ஒரு ரமலானில் மாத்திரையில் வெள்ளி ஜும்மா உரை நிகழ்த்தும் சந்தர்ப்பம் கிடைத்தது. எதிர்பாராமல் அதற்கு அவர் வந்திருந்தார் என்பதை மிம்பரிலிருந்து அறிந்து கொண்டேன். ஒருவித பயமும் தொற்றிக்கொண்டது. ஒரு சிறு பிள்ளை மிக பெரும் மாமனிதனின் உரைக்கு காது தாழ்த்தி செவி மடுப்பது போல எனது உரையை கூர்ந்து ஆசையுடன் அவதானிப்பதை மிம்பரிலிருந்து நானும் பல தடவை கண்ணுற்றேன். அவரை பார்த்தேன். பார்வையை திருப்பவே இல்லை. என்னையே பார்த்து என்னுடைய உரைக்கு செவிமடுத்து கொண்டிருந்தார். எவ்வளவு பணிவும் அடக்கமும்! உரை சிறப்பாக இருந்ததாக அந்நாளே எனது கையடக்க தொலைபேசிக்கு குறுந்தகவல் மூலம் செய்தி அனுப்பி இருந்தார். இன்னொரு தடவை மாத்திரையில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றுக்கு சிறப்பு அதிதியாக அவர் வருகை தந்திருந்தார், அழைக்கப்பட்டிருந்தார். நானும் அந்த நிகழ்ச்சியில் அறிவிப்பாளராக
பங்கெடுக்க சென்றிருந்தேன். எனக்கு குரல் வளமும் இல்லை, அறிவிப்பு அனுபவமும் இல்லை. நலிமியாவில் எனக்கு முன்னர் இருந்த மூத்த சகோதரர்கள் அறிவிப்பதை கண்டும் கேட்டும் பெற்ற அனுபவம். அதனை வைத்து நிகழ்வை என்னால் முடிந்த அளவு சிறப்பாக நடாத்தினேன். மேடைக்கு வரும்போதும் உரையாற்றி செல்லும் போதும் கலாநிதி ஷுக்ரி அவர்கள் எனது பெயரை கூறி வாழ்த்திவிட்டு சென்றார். பக்குவமான பண்பாடான மனிதர், சாந்தமே சொரூபம் என்று இருப்பவர், நடையிலும் மென்மை மேலிடும் மகான்களின் மாமனிதர்களின் புருஷ லட்சணம் தெரிக்கும். கலாநிதி ஷுக்ரி கற்பித்தல் போதனை செய்த நலிமியா மாணவர்கள் கூட அவரது அறிவுத்துறை வீச்சை விசாலிப்பை முழுமையாக பயன்படுத்தவில்லை என்று கூறினாலும் அது பிழையாகாது. இஸ்லாமிய கலைகள் பலதிலும் பல்வேறு கலாநிதிகளை உருவாக்கிய நலிமியா இலங்கைக்கு இஸ்லாம் அறிமுகமாக காரணமாக இருந்த சூபித்துவ மரபுகள் சிந்தனை குறித்த ஆய்வில் தளத்தில் எந்த நலிமியா பட்டதாரியையும் உருவாக்காமல் இதனை நன்கு புலப்படுத்துகின்றது. ஆனாலும் கடைசி வரை அவரது பெருமதி கண்டு அவரை நலிமியாவின் பணிப்பாளராகவே வைத்து கொண்டாடியமை அவருக்கு வழங்கும் மிக பெரும் அந்தஸ்து தான். இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்று தொன்மையை எழுத்துருப்படுத்தும் காத்திரமான பணியில் கலாநிதி ஷுக்ரி ஈடுபட்டார். இது அவரது மரணம் தாண்டியும் நிலைக்கும் மகத்தான பணி, சதகத்துல் ஜாரியா. நோய்வாய்ப்பட்ட நிலையில் ரமதான் கடைசி பத்தில் அல்லாஹ் அவரை தன் பக்கம் அழைத்து கொண்டுள்ளான். அவரது திடீர் மரணமும் நாட்டின் தற்போதைய நிலையும் காரணமாக பெருந்திரளான சனக்கூட்டம் அலைமோத வேண்டிய ஜனாசா உலகெங்கிலும் உள்ள அவர்களது மாணவர்களின் பிரார்த்தனைகள் சகிதம் இறுதி பயணம் செல்ல உள்ளது. அல்லாஹ் அன்னாரை புரிந்து கொள்ளட்டும். ரமலானில் திறந்துள்ள ரையான் என்னும் சிறப்பு வாயிலினூடாக சுவனத்தின் பால் நுழைவிக்கட்டும், அழைத்து அரவணைத்து கொள்ளட்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.